இதில் இந்த காணொளியை இதை பார்க்குற மக்கள் கையில் பணம் இருக்கா, அதை என்ன செய்யலாம், அப்படி கண்ணை மூடிக்கிட்டு யாரையோ நம்பி பணத்தை போடக்கூடாது. அப்போ என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி வந்து முக்கியமாக ஆலோசனை பண்ணி கேட்டு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முன் தயாரிப்பு. அதாவது படத்துக்கு முன் தயாரிப்புக்கு முன்னாடி படம் தயாரிக்க வர்றவங்களே தனக்கு வந்து ஒரு முன் தயாரிப்பு. என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கு, இது ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கு, இது எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெற்றி அடைஞ்ச படங்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் நடித்த படம் இல்லை, ஒரு மீடியம் சின்ன நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றிகரமாக வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி, அல்லது ஆலோசனைக்கு இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து ஆலோசனை கேட்டு நல்ல படமாக எடுக்க முடியும். ஸோ சினிமா எப்போவுமே நல்ல விஷயம். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக விட்டோம்னா நம்மளை அதுவே பொதுவெளியில் தள்ளிடும். அப்போ சினிமா எப்படி ஒரு கூர்மையான கத்தி, அதை நம்ம சமையலறைக்கு இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோமா, அல்லது நம்மளை கழுத்தை அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.